இவர் வந்து சிங்கிள் மேன் ஆர்மியா டெல்டாவை காலி பண்ணிய KN நேரு ரெட்டியார் தான். உங்களுக்கு நான் சொல்றேன், இதெல்லாம் நான் வந்து சொந்த அனுபவத்துல பார்த்தது, என் கண் முன்னாடி பார்த்தது. KN நேரு எவ்வளவு பெரிய ஒரு களவாணி அப்படின்றத அதை நான் உங்களுக்கு சொல்றேன். 30 வருடங்களுக்கு முன்னாடி எங்க சித்தப்பா ஊர் வந்து நான் சொல்லியிருக்கேன், முசிறி பக்கத்துல இருக்கும் ஒரு கோயில் ஒன்று இருக்கும். அந்த முக்கம்பு அப்படின்றதுக்கு குணசீலம் அப்படின்ற ஒரு பெருமாள் கோயில், அங்கதான் எங்க சித்தப்பா வந்து காவல்துறையில வேலை பார்த்தாங்க. நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு கோடைக்கும் தஞ்சாவூர்ல இருந்து கிளம்பி போறப்ப, திருச்சிக்கு போறப்ப பால் பண்ணை அப்படின்னு இருக்கும். பால் பண்ணைக்கு முன்னாடி இந்த காவிரி ஆற்று ஓரமா போகும் பேருந்து. அந்த பேருந்துல நீ 2 பக்கமும் பார்த்தனா அவ்வளவு வாழை மரங்களா இருக்கும், பச்சை பசேல்னு இருக்கும் தம்பி. திருச்சி அவ்வளவு, ஏன்னா காவிரி ஓடி வர அந்த நீர் வர இடத்துல அவ்வளவு ஒரு பசுமை இருக்கும். இப்ப போய் பார்த்தனா எல்லா இடத்தையும் பிளாட் போட்டு வித்து நம்மளோட வேளாண்மை செய்த எல்லா நிலங்களையும் அழிச்ச ஒரே ஒரு அயோக்கிய களவாணி KN நேரு. புரியுதா? அப்ப அவ்வளவு வளமான ஒரு பூமியை நீ பார்க்க முடியாது. பல ஆயிரம் வருஷமா சேரனும் சோழனும் பாண்டியனும் கட்டி காத்த இந்த தமிழ்நாட்டை வந்த இந்த விஜயநகர அயோக்கிய மன்னர்கள், அவங்க மன்னர்களை கூட விட்டுரு, அவங்க ஒண்ணும் பண்ணல. இவங்க இருக்காங்க இந்த 50 வருஷத்துல. KN நேரு என்னைக்கு திருச்சியில திமுக கொண்டு வந்து இவர் வச்சாரோ கருணாநிதி, அன்னைக்கு தமிழ்நாடு நாசமா போச்சு தம்பி. டெல்டாவை அழிச்ச ஒரே ஆளு KN நேரு. இப்ப அன்பில் மகேஷ் அவங்களோட தாத்தா இருந்தாரு, அவரை வந்து இவர் விரட்டி விட்டாரு கருணாநிதி. அதுக்கப்புறம் இவரை கொண்டு வந்து தன்னால தெலுங்கு அப்படின்ட்டு வந்து வச்சார். இப்ப இந்த KN நேரு பால் பண்ணை அழிச்சார். பால் பண்ணைன்னு இல்லை, இன்னொரு இடம் சொல்லுப்பா, செந்தநீர்புரம். அந்த பேரே பாரு, செந்தநீர்புரம். அவ்வளோ சுத்தமா தூய்மையா இருக்க வேண்டிய பெயர் 30 வருடங்களுக்கு முன்னாடி அங்க தொழிற்சாலைகளை நிறுவி சாயக்கழியை வந்து கொட்டுவானுங்க தம்பி. மூக்க பிடிச்சிட்டு தான் நீ இப்போ செந்தநீர்புரம் உள்ளார. அங்கு சாக்கடையில பன்றிகள் விளையாண்டுகிட்டு இருக்கும். அப்ப பாத்துக்க, திருச்சி அப்படின்னு ஒரு டெல்டா, உறையூர் அப்படின்றத சோழர்கள் தலைநகரமா இருந்தத சாக்கடையா மாத்தின பெருமை இந்த அயோக்கியன் KN நேருக்கு தான் சேரும். இந்த அயோக்கியனா மிகப்பெரிய அயோக்கியன் KN நேரு.